guys, welcome back to our channel. இது வரைக்கும் நீங்க மினியோட வாய்ஸ் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு என்னோட வாய்ஸ் ஓவரி கேட்டு பாருங்க. நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு எத்தனை மணி? 2:55 3 மணி ஆக போகுது. யாருமே தூங்கல, பேரண்ட்ஸ் மட்டும் தூங்கியிருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். நம்ம பஸ்ஸில் போகலான்னு சொன்னதை வந்து நாங்கள் போகிற வழியிலே ட்ராப் பண்ணிட்டோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் போனால் கூட்டம், செம்ம கூட்டம். நாங்கள் என்ன நினச்சோம், சரி சண்டேனால கூட்டம் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம காலையில் ஒரு 3 மணிக்கே கிளம்பி போனோன்னா கொஞ்சம் காலியாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மள மாதிரியே பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல். அவ்வளோ கூட்டம் நிற்குது பஸ் ஸ்டாண்டில். இந்த பஸ்ஸில் பாப்பாவெல்லாம் வச்சுட்டு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சரி கார்லேயே கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ நம்ம போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, குன்னூர், ஊட்டி இந்த ரூட்டில் தான் போகிறோம். நானும் இது வரையும் ஊட்டிக்கு காரில் போனதில்லை, ஆனால் பஸ்ஸில் போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் காரில் போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது நாங்கள் அவினாசி தாண்டி போயிட்டுருக்கோம். ரோடெலாம் ரொம்ப காலையாக இருக்குது. காலையில் 3 மணிக்கு. பகல் டைமில் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் நான் இன்ஷியலாக அந்த வீடியோ எடுக்கலை. ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிச்சுங்க பார்த்தீங்களா, அதான் மலையோட ஸ்டார்டிங் ஏறுறதுக்கான. நான் வீடியோவே எடுக்கலை, ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம். மலை ஏறிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு யானை, அதனால் அந்த பீதியில் எல்லோரும் இருந்துட்டோம். மறக்காமல் இ பாஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா இ பாஸ் ரொம்ப மேண்டரி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையுமே ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த 3 இடத்துக்குமே இ பாஸ் மேண்டரியாக கேட்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த 3 இடத்துக்கு. மார்னிங் சன்ரைஸ் ஆகுறதெல்லாம் நாங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். யானையை பார்த்ததுலேருந்து வீட்டில் எங்கள் காரை ஸ்டாப் பண்ணவே விடல. ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அவங்க சொல்லுறதும் கரெக்டாக. ஏன்னா வந்து எங்கள் 2 வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே வந்து மேலே ஏறின மாதிரியே இல்லை. அப்பப்போ ஏதாவது லாரி மட்டும் க்ராஸ் ஆச்சு, அவ்வளோதான். ஒரு வழியாக வெளிச்சம் வந்துருச்சு. டீயை சாப்பிட்லான்னு வண்டியை நம்ம குன்னூர் கிட்ட தான் நிப்பாட்டியிருக்கோம். டீயை குடிச்சிட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். அங்கே தான் இனி பிரியாத சகோதரிகள். சத்தியமாக இந்த அளவுக்குலாம் குளிர் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர குளிராக இருக்குது, கையே ஃப்ரீஸ் ஆகுதுடா. கொஞ்சம் காலையில் ஆயிடுச்சுன்னா வெயில் தான் அடிக்குமா மினி? இப்போ காலையிலனால 6 மணின்றதுனால உனக்கு குளிர். இந்த ஊட்டிக்கே போல, அதுக்கு முன்னாடி இப்படி குளிராக இருக்கு. யானைலாம் இருந்துச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா குன்னூரா இந்த இடத்துல இருக்கோம். இனி நம்ம வந்து டானிங்டன். இனி நம்ம வந்து ஊட்டி போவோம். என்னோட அக்கா எல்லாரும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கழிவறையில இருந்து வெளியில வராங்க. அப்படியே சும்மாறா கேமரா ஃபோக்கஸ் பண்ணி இனிமேல் போயிட்டு சிம் பார்க் சம்திங் எங்கேயோ போகிறோம். போயிட்டு அப்படியே பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வர போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்கள். வீட்டுக்காரங்களாம் எஸ்டேட்டில் தங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி வீடு தான் அது. இந்த மாதிரி அங்கே ஒரு வீடு எடுத்துட்டாங்க, மஜாவாக இருக்கும். இப்போதான் சன்ரைஸ் வீடு வாங்குற பரத் ஊட்டியில வாங்கு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்க. வாங்கி எங்களுக்கு பாம்பு மிருகங்களுக்கு தங்கறதுக்கு விட்டுட்டு போவாங்க. மானா ஆமா, ஜிம்மி
டாமி ஏ டாமி இங்க நான் வந்து அது மானுன்னு நினைச்சு அது பெரியம்மா அது சின்னம்மான்னு நான் பெரியம்மான்னு சொல்லாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கடைசியில பார்த்தா அது ஆடு. நான் ஆடு இல்ல கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் தான் போக போகிறோம். அங்கேயே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். இந்த கடையில் சாப்பாடு லைக் ஹோம் ஃபுட் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இந்த பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது. ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி பார்த்தோன்னா அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஏதோடு பண்ண போறேன். சீக்கிரம் ஓப்பன் விடு. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கிறிஸே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? பொட்டானிக்கல் கார்டனுக்கு. பொட்டானிக்கல் இல்ல, பொட்டானிக்கல் கார்டன் தான். பொட்டானிக்கல் கார்டன். மதுஷாக்கு வந்து ஒரு டவுட், அதை நீங்க கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஏன் மலையெல்லாம் வளைவா இருக்குது, ஏன் வளைவா ரூட் வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அதுக்கு வைஷு ஆன்சர் சொன்னா மலைக்குள்ள குடஞ்சா ரூட்டு போட முடியும்னு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. வைஷு சொன்னா, நீ தானே சொன்ன இது. நான் சொன்னது நானே சொல்ல முடியுமா? அவதான் சொன்னா கைஸ். இதா கவு அம்சா. காணவில்லை. போலீசிடம் புகார் கொடுப்போம். சின்ன வயசுல அங்க இருக்குல்ல, ஆரம்பிச்சு நாங்க அப்படியே உருண்டு கீழே. அது நீங்க இவங்க கூட தான் போனீங்களே, வைஷ்ணவி கூட எல்லாம். பிரவீன் கூட நினைக்கிறேன். அதுல உருண்டு கீழே ஜாலியா இருக்கு. எது அதுலயே போர்டு போட்டிருக்காங்க. ஆந்தூரியமுக்கு ஆன்டீரியம் தான் அதுக்கு பேரு. ஆமா, நானும் கரெக்டா தான் சொன்னேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பைன் ஃபாரஸ்ட் தான் போயிட்டுருக்கோம். போகிற ரூட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. சண்டே அதுமா ஊட்டி காலியாக தான் இருக்குது. அப்புறம் கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ காலியாக தான் இருக்குது கொஞ்சம். நம்ம ஊட்டி டு மசனக்குடி ரூட்டில் இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் தான் போகிறோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஊட்டியில் 2 பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இது மசனக்குடி ரூட்டில் போகிற பைன் ஃபாரஸ்ட் தான் அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கோம். எங்கேயாவது ஒரு மரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கும். இங்க பாத்து உள்ள இதுக்குள்ள பாரு, மரம் ஒண்ணு தூரம் கிடையாது. ஒரு ஆள் படுக்க தூரத்துல தான் இருக்கு மரம். எங்கே வந்துருக்கீங்க? தாங்கல, நான் நடுங்கிட்டு இருக்க பேஷண்ட்டாக செம்மையாக இருக்காங்க. ஊட்டியில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா கடை இருக்குது. பார்கிங் பண்ணுற ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரேட் அதிகமாக தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பார்கின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஊட்டியில் நம்ம தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஹோட்டல் இதுதான். சின்ன ஹோட்டல் தான், ஆனால் ஃபுட்லாம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டா. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா சரியான மழைங்க. ஆனால் இந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறேன், ஃபுட்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தது. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ மத்தியானம் 2 மணி, ஊட்டில செம்ம மழை, செம்மையா குளிர். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? திருவிழா ஒண்ணு முன்ன காட்சிதான் கொடுக்கிறது. எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்ன நடக்கிறது. தரையில காலும் எந்த கனவுல மிதக்கிறது. மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறது. வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான் நெஞ்சு குழி தவிக்குது. இப்போ நம்ம ஊட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ குன்னூரில் இருக்கிற சிம் பார்க்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு பார்ப்போம்.
இப்போ இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊட்டியிலேருந்து சிம்பார்க் போகிற ரூட்டு ஓகேவா, சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. அந்த ரோடும் செம்மையாக இருக்குது. ஒரு மேடும் பள்ளம். நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஊட்டியிலேருந்து பாதி தூரம் வந்து இந்த ரோட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்லலாம் ஃபுல்லாக டேமேஜ் ரோடு, ஒரே மேடு பள்ளம், இதில் வண்டிங்க நிறையா டிராஃபிக் எல்லாமே இந்த. ஆனால் இந்த ரோடு உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருந்தது. இந்த மாதிரி இடத்துல நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம், ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நீங்களும் ஊட்டிக்கு போனீங்கன்னா இந்த வழியாக அந்த இது கரெக்டாக டார்னிங்டன் உள்ளே வந்து வெளியில் வரும் சிம்பார்க் வழியாக, அந்த ரூட் இது. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. முன்னாடியே பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆர்மி ஆஃபீஸ் ஒன்று ஒன்றா லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. கேக்கு நம்ம வாங்கின கப் கேக்கு, இதுவும் வந்து ரஸ்க். நான் சொன்ன ஃபேமஸான கடை வந்து இதுதான். இந்த கடை வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. வந்து பேக்கரி, இந்தியன் பேக்கரின்னு சொன்னாலே தெரியும். 2 ஷாப் உண்டு. ஒன்று மெயின் வந்து இந்த ஐயப்ப கோயில்கிட்ட இருக்கிறது, செகண்ட் வந்து இவங்களோட தம்பி வச்சிருக்கிறது இன்னொரு இது அந்த சிம்பார்க் கிட்ட இருக்கிறது. ஓகே அப்பா என்னப்பா சொல்றாரு? நம்ம மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிம்பார்க் போனோம், ஆனால் நான் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகல, சார்ஜ் இல்லாதனால. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம இந்தியன் பேக்கரி வந்துட்டோம். இந்தியன் பேக்கரியில் நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் குன்னூரில் இருக்கிற இந்தியன் பேக்கரியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வரும்போது ட்ரை பண்ணுவீங்க. நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த மலையில் ஃபுல்லாக மிஸ்ட்டு செம்ம அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள். அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிர் என்றே இருப்பேன். குழம்பாமல் யாருடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன். ஓடும் நதியின் மேலே உட்காரும் கட்டான் போலே பேசாக அமர்ந்து பரப்பேனே. புவி மேலே தாய் தூங்கும் அழகை பார்த்து தான் தூங்கும் அழலை போலே பேரன்பை போலே செய்வேனே. நம்ம காலையில் இருட்டோடு ஏறணுமா மலையில், அதனால் நிறைய வியூவை நம்மளால் அந்தளவுக்கு பார்க்கவே முடியல. ஆனால் கீழே இறங்கும்போது ஒவ்வொரு வியூவுமே சூப்பராக இருக்குங்க உண்மையாக. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது, அதுவும் நாங்கள் ஈவினிங் டைமில் இறங்குறோமா, அப்படியே மலையில் மிஸ்ட்டோட வேறு லெவலில் இருக்குது. மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். ஒரு டீ கடையாக பார்த்து நிப்பாட்டணும். எல்லாருமே டீ கேட்டுட்ருக்காங்க. அப்படியே டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம டீ குடிச்சிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே டிராஃபிக்கை பாருங்களேன். சரின்னு சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு கேட்டதுக்கு யானை ஏதாச்சும் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் வந்து எப்போயுமே ஆகிறதான்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour ஆயிடுச்சு. உண்மையிலே யானை தான் ரோடு கிராஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு 10 யானைக்கு மேலே ரோடு கிராஸ் பண்ணுதுங்களா, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். 2 பக்கமும் டிராஃபிக்கு. யானை போனதுக்கப்புறம் எல்லோரும் ஆப்போசிட்டில், அதாவது ராங் ரூட்டில் எல்லாருமே ஏறி வந்தனால 1.5 மணி நேரம் இன்னும் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இதே இடத்துல. மலையை விட்டு இறங்கினது 5 மணிக்கு, இப்போ டைம் 7:30 மணி. 7:30 மணி வரையும் இன்னும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். யானை கூட்டத்தில் இவர் தான் கடைசி ஆள். பொறுமையாக கிராஸ் பண்ணுறாரு. எப்படி போகிறத ரூட் வர மறந்துட்டார் வர. ஒரு வழியாக டைம் 8 ஆயிடுச்சு. இப்போ தான் டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. வண்டிலாம் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே மக்களே, இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். வீடியோ பார்த்து எல்லாருமே மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், see you.